புரியுதா? இனிமேல் அப்பாலாம் கூப்பிடாத, ம். மாமான்னு கூப்பிடு. ஓகே மாமா. சரி கூப்பிடுறேன். தட்ஸ் குட். சூப்பர்ப்பா. இப்போ சாம் எப்படி கூப்பிடணும் உங்களையா? அவன் என் டார்லிங்டா. அது நேத்து நைட்டோடய முடிஞ்சுச்சு. இப்போ இவளை நான் டாப் அப் பண்ணிட்டேன். டாப் அப்பா? எப்படிரா? உன்கிட்ட காசு? காசு நீங்க தானே தந்தீங்க. நான் இப்போ சரி பீரோல இருக்கு, எவ்வளோ போய் எடு. சரிப்பா. அட பாவி, அது இதுக்கு தானா? அதான் அதேதான்ப்பா. அந்த காசை வச்சு தான் இவங்களை நேற்று டாப் அப் பண்ணேன். இனிமேல் இவங்க தான் உங்களுக்கு மருமக. அட பாவிங்களா, உங்களோட சரக்கு அடிச்சாலே என்ன பண்ணிடுறீங்களேடா. ஃபர்ஸ்ட் டைம் சரக்கு அடிச்சேன், தோட்டத்தை வித்துட்டு இங்கே வந்துட்டேன் மெட்ராஸ்க்கு. இப்போ சரக்கு அடிக்கிறேன், நாளைக்கு எங்கே போகிறேன்னு தெரியலையே. நான் அப்புறமா தனியாகவே சரக்கடிப்பா. பாசம், நம்ம போகலாம். பாய் பிரபாஸ் சார். என்னது சாரா? அடி போடிங். தம்பி நீங்க ஸ்டார்ட் பண்ணுறேன். பாய் மாமா. உடம்பா பார்த்துக்கப்பா. நீமா ஏய் சிவா, இங்கே வாடா. டேய் போடா. என்னடா ஏதோ வாடா போடான்னு சொன்ன மாதிரி இருந்தது. ஆமாடா குளிச்சிருக்கேன்டா, என்ன வேணாலும் பேசுவேன்டா. அடுத்த பாட்டுக்கு ஃபாரின் தான் போகணும் போகுது. செல்லப்பிள்ளையாக வந்துட்டாங்க. அப்பாவே போடான்றான் பாரு. வெறும் 10ல. இதுக்கு மேல என்னால முடியாதுடா. சேர்த்து வச்ச காசை செலவு பண்ணலான்னு பார்த்தா மறுபடியும் வயசான காலத்தில் உழைக்க சொல்றீங்களேடா. உங்களுக்கே அது நியாயமா இருக்கா? கட்சியில சரக்கு அடிச்சு புலம்புட்டீங்களாடா டேய். செல்ல பிள்ளையவே வளர்த்துட்டா உங்களை. ஒழிஞ்சு போங்க. ஐயோ ஒரு நிமிஷம் மறந்துட்டேன். இனிமேல் தான் சொல்லணும்ல அதை. ஆமா, நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்டு தான். நாங்க ரொமான்ஸ் பண்ணதா போறோம். வணக்கம், வரட்டுங்களா? சாம்